அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. ஏன் இப்படி பேசின கவி? வர வர நீ பேசுகிறதே சரியில்லை. இப்படி தான் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவியா? ஸோ பேசாமல் நாமளே ஃபோன் பண்ணி பேசுவோமா? வேண்டாம் வேண்டாம், நாம எதுக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணோம்? அவன் தானே நேற்று தேவைக்காக கூப்பிட்றான். தேவையில்லைன்னா நம்மளை கண்டபடி பேசுவான். கருவாச்சி திமிரு பிடிச்சவ என்னென்ன பேசா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே என்னை எப்படி திட்டினான். சச்சே, அவங்ககிட்டலாம் சகவாசமே வச்சுக்கூடாது. ஏய் கவி, என்ன கவி தனியாக பேசிகிட்டு இருக்க? என்ன இழுத்தக்க செய்யாவா? ஏய், அட்டிச்சுனா மூஞ்சி குஞ்சியில் பேந்து போயிடும். இழுத்தக்க செய்யாவா இழுத்தக்க செய்யா? நீ வேற. ஏன் பவி, கொஞ்சம் பேசாமல் போடி. அட கவி, என்னன்னு சொல்லு கவி. சும்மா என் மேலே எரிஞ்செறிஞ்சு விழுந்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? என்ன பிரச்சனை? ஏன் தனியாக புலம்பிட்டு இருக்க? அதை சொல்லி என்கிட்ட. நேற்று ஆதி கால் பண்ணான்ல? ஆமாம். நான் தான் எதுக்குன்னு கேட்டேன். ஏதோ க்ளூ கிடச்சிருக்குன்னு சொல்லி கால் பண்ணியிருக்கான். பாவம், நான் ஆஃபீஸ் போய்ட்டு அவனை ரொம்ப திட்டேன் பவி. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஆதிக்கு கால் பண்ணி பேசு. என்ன க்ளூ என்ன டீட்டெயில்னு கேளு. அவனுக்கு உன்னால் எப்படி ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணு கவி. இப்போவே கால் பண்ணவா, இல்லை நாளைக்கு ஆஃபீஸ் போய் பேசிக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போவே நீ ஃபோன் பண்ணு. ரவியண்ணா விடுங்கண்ணா, மாமா சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. இல்லை ராஜி, நான் எந்த தப்பும் செய்யாமல் எதுக்கு அந்த பழியை ஏற்றுக்கணும்? எனக்கு அதை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அண்ணா எல்லாம் அப்படிதாண்ணா. நீங்கள் மனசை போட்டு குழப்பிட்டு எங்காலும் கோபப்பட்டு வீட்டை விட்டு போயிடாதீங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சா சா எதுக்குடா அடிச்ச? பின்னென்ன, நீ என்ன பேசிட்டு இருக்க? மாமாட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத ராஜி. டே உன்னை இரு, நான் போய் அத்தைகிட்ட சொல்கிறேன். தேவையில்லாமல் சும்மா சும்மா என் மேலே கை வீசிட்டே இருக்கல்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் உனக்கு அண்ணியா வரப்போறவ. பார்த்து நடந்துக்க. என்னாச்சு? மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? மாமா பாருங்க மாமா, சும்மா சும்மா என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த கௌதம். என்னன்னு கேளுங்க மாமா. ஆதி, இவளை ஒழுங்கா போக சொல்லிடு. எனக்கு இருக்க கோவத்துக்கு நான் மறுபடியும் எங்கால அடிச்சிட போறேன். சரி ராஜி, நான் கௌதம் கிட்ட பேசிக்கிறேன். நீ எங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் காஃபி கொண்டு வரியா? சரிங்க மாமா. உன்ன இரு பார்த்துக்கிறேன். பாரு போ. மாமா, அவ பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவ சின்ன பொண்ணு, வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கா. மாமா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அப்பாவே சீக்கிரம் உங்களை இந்த ஆஃபீஸ்ல இருங்க மாப்பிள்ளைன்னு சொல்லுவாரு. நாங்க இருக்கோம்ல மாமா, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. மாமா இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன கவி கூப்பிட்றா? நேற்று தான் என்ன அவ்வளோ பேச்சு பேசினா, இப்போ எதுக்கு இவ கூப்பிட்றா? ஒருவேளை வீட்டில் யாரும் இல்லையோ? ஆதி, யார் ஃபோனில்? கவி கூப்பிட்றா, என்னன்னு தெரியல. சரி, ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிட்டு வரேன். நடத்து. இவ வேற நேரங்காலம் தெரியாம. ஹலோ ஆதி, நான் கவி பேசுறேன். தெரியுது கவி, என்ன விஷயம்? நேத்து என்ன ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு திடீர்னு நீ கால் பண்ணிருக்க. ஏன், ஏதாவது பிரச்சனையா? அடடடடா, என்ன அக்கறை? என்ன கவி சண்டைன்னு சொன்ன? இவன் என்னமோ அக்கறையை விசாரிக்கிறான். கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா ரெடி. நீ பேசு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி. ஆதி, அந்த ஃபைல் டீட்டெயில் பேசணும்ல, வெளியே எங்காலும் இப்போ மீட் பண்ணலாமா? என்ன கவி சொல்ற? இந்நேரத்துல? நேத்து உங்க அம்மா அப்பா இருந்தா திட்டுவாங்கன்னு சொல்லி நீ தான் என்ன சத்தம் கூட போட்டியே. இப்போ ஆமா ஆதி, இப்பதான். சரி வரேன். ஆனா நீ எப்படி வெளியே வருவ? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்படியாவது வரேன். நீயும் வா. முக்கியமாக அந்த ஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னல, அதை எடுத்துகிட்டே வா. ஆமாம், அப்போ தான் பேசுறதுக்கு டாபிக் கிடைக்கும். பேசாமல் இருடி. சரி ஓகே, ஐம் சைலண்ட். தேங்க்ஸ் கவி, தேங்க்யூ ஸோ மச். இந்த ஹெல்ப்பை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். கவியா? கவி கூட இந்த டைமில் என்ன? அதுவும் வெளியே மீட் பண்ண போகிறாங்களா? சரி, நான் உடனே கிளம்புறேன்.
ஓகே பாய். சரி போலாமா? போலாமாவா? எங்க? ஏய், இப்பதானே ஆதிட்ட பேசணும், வெளியே வர சொல்லி. திடீர்னு எங்கேன்னு கேட்குற? பேசாம இருந்தவளை பேசு பேசுன்னு சொல்லிட்டு என்ன வெறுப்பேத்துறியா? கவி, நீயே ஆஃபீஸ் விஷயமா பேச போற, நான் அங்கே வந்து என்ன பண்ணுறது? நீயே போயிட்டு வா. அது சரி, நான் போயிட்டு வரதா? நான் தனியாக போனால் மாட்டிக்குவேன், நீயும் வா. என்ன மாட்டிக்குவ? அம்மா. என்னடி ரெண்டு பேரும் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கீங்க? அப்ப அம்மா ஒன்று கேட்கலையாட்டிருக்கு, இப்படியே சமாளிச்சிட வேண்டியதான். ஏ பவி, என்னாச்சு? அம்மா அம்மா, கவி பண்ணுறதை கேளுங்களேன், இங்கே செம்ம காமெடி பண்ணிட்டு இருக்கா. அவன் என்ன பண்ணா தெரியுமா? அப்படி என்ன பண்ணா? ஐயோ, இப்படி திடீர்னு கேட்டா நான் என்னத்தம்மா சொல்லுவேன்? வட்டிக்கு வேணாட்டிருக்கே, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ஏய், நான் என்னடி பண்ணேன்? அம்மா, உங்களுக்கே தெரியும்ல, அந்த பக்கத்து வீட்டில் குமார் என்ன பொண்ணு இருக்கால, அவள் ப்ராஜெக்ட் விஷயமா ஏதோ கேட்டிருக்கா. அக்கா நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஆனால் இன்னும் ஒன்றும் சொல்லவே இல்லையா. இப்போ ஃபோன் பண்ணி அவள் கேட்டுகிட்டே இருக்காம்மா. இப்போவே வீட்டுக்கும் வர சொல்கிறா. நான் என்ன சொல்கிறது? போயிட்டு வான்னு சொன்னா இல்லை இல்லை அம்மா திட்டுவாங்க அப்படிங்கிறா. குமார் என்ன பொண்ணா? பாவம் அவ்வளோ. கவி, நீ தான் போய் சொல்லி கொடுத்துட்டு வாங்க. இல்லை இல்லை வேண்டாம், எதாக இருந்தாலும் காலையில் போங்க. இவன் யாருடா புதுசா இருக்கான்னு பாக்குறீங்களா? நான் கார்த்திகோட ஃப்ரெண்ட் அருண். சரி இருங்க, ரொம்ப நேரமா ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. அவங்க அம்மா தான் கூப்பிட்றாங்களாட்டிருக்கு, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். டே மச்சான், சீக்கிரம் வாடா, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு பாரு. யாருடா? நீயே எடுத்து பேசு, நான் வரேன். ஏய், அம்மா கூப்பிட்றாங்க, வா. உன்னை தானே கேட்பாங்க, வந்து பேசு. சரி சரி இரு வரேன். அம்மா சொல்லுங்கம்மா. கார்த்தி, எப்படி பாருக்க? ஆமா, இன்னைக்கு முத நாள் காலேஜுக்கு போனீங்க, எல்லாம் எப்படி இருந்தது? எல்லாம் நல்லா பேசுனாங்களா? சரிம்மா சரிம்மா, எல்லாம் நல்லா பேசுனாங்க. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? அப்பா என்ன பண்றாங்க? இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்தேன். சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கூப்பிட்டேன். உங்க அத்தை ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க இங்க வந்துட்டு போனாங்கடா. என்னம்மா சொல்றீங்க? அத்தை ஃபேமிலியா? யாரு? கருத்தமாத்தையா? ஆ ஆமா கார்த்தி, கருத்தம்மா அக்கா தான் வந்துட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுக்கு 2 பிள்ளை, ஒரு பையன். எல்லாம் பார்க்கையில எவ்வளோ நிம்மதியாக இருந்தது தெரியுமா? ஆனால் உங்கள் அப்பா தான் பேசக்கூடாது, பண்ணக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாதுன்ட்டாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு அந்த மாமா மனசை கேட்கலடா. சரி நாங்கள் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. எனக்கே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்னம்மா, அப்பா திருந்தவே மாட்டாரா? இப்படியே எத்தனை நாளைக்கு மூச்சு இழுத்துட்டு இருக்க போறாரு? அட, அதை ஏன்டா கேட்குற? உனக்கு போய் பொண்ணு கேட்டிருக்காரு. அவங்க கொடுக்கலன்னு சொன்ன உடனே வந்து இங்கே தாம் தூம்னு குதிச்சாரு. அப்புறம் அத்தையை சாக்காட்டி எங்கள் வீட்டுக்கு வராத, அம்மா என்ன கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ அளந்தாரு. கடைசியில் மாமா கருத்தம்மா அக்காவை வர சொல்லிட்டாங்க. மா, இவர் திருந்தவே மாட்டாரா? இப்ப அத்தை வந்ததுனால என்ன ஆயி போச்சு? ஆத்தாவும் தாத்தாவும் இப்பவாவது கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. அதையே இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. சரிம்மா, உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தினாரா? ஆ எல்லாம் நல்லா இருக்கும்டா. அப்பா இங்கே தான் இருக்காரு, இரு கொடுக்குறேன். அதுக்குள்ள அவருக்கு மூக்கு வைத்திருச்சா? கரெக்டா எப்படிதான் வருவாரோ. சரி கூடு கூடு. ஏங்க, கார்த்திக் பேசுறான். அப்பா கார்த்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்தி. அப்பா, அம்மா நல்லா இருக்காங்கல்ல? நான் ஊருக்கு இது வரணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்க அம்மா இங்க நல்லதா இருக்கா, அவளுக்கு என்ன? இல்லப்பா, ஏதாவதுனா ஊருக்கு வரேன்னா நான் வேணா வந்துட்டு வரேன். ஏய், ஏதாவது சொன்னி அடிப்பேங்கிட்ட. ஐயோ, நான் என்னங்க சொல்ல போறேன்? நானெல்லாம் எதுவும் சொல்லல. நீங்க என்ன திட்டுனதையோ மிரட்டுனதையோ இல்லை என்ன அடிச்சிங்களே அதை கூட நான் வாய்த்தரேன்னு சொல்லலை. நான் எதுவுமே சொல்லலைங்க. இவ என்னத்த சொன்னா என்னத்த சொல்லின்னு ஒன்றும் தெரியலையே. இவன் என்ன வரட்டுமான்னு கேட்குறான். தேவையில்லாத பிரச்சனை போல, பேசாம வெளியவே உட்காந்துருக்கலாம். என்னப்பா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாவனே, நீ ஒன்றும் வர வேண்டாம். நீ அங்கேயே வேலையை பாரு. இப்போதானே வேலையில் ஜாயின் பண்ணியிருக்க, அதுக்குள்ளே எதுக்கு சும்மா சும்மா லீவ் போட்டு வர? உங்க அம்மா இங்கே நல்லா தானே இருக்கா? சொல்லு உன் பையன்கிட்ட. நான் நல்லா இருக்கேன் கார்த்தி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஏதாவதுன்னா நான் உனக்கு போன் அடிக்கிறேன். சும்மாங்க சும்மா. சரிம்மா, நான் நாளைக்கு இது கூப்பிட்றேன். அழகி கேட்டேன்னு சொல்லுங்க. சரிப்பா, கண்டிப்பா கேட்டேன்னு சொல்றேன். சரிங்க, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு சூடா டீ போட்டு கொண்டு வரட்டா?
உங்ககிட்ட நான் டீ கேட்டேனா? சரிங்க, சரி நான் போய் வேலையை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக பேசுனாங்களா? கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணியா? டேய், இன்னைக்கு ஒரு செம்ம ஃபன்னு தெரியுமா? நான் இன்னைக்கு காலேஜ்குள்ளே என்ட்ரானோடனே ஒரு 4-5 பசங்க நின்றுட்டு இருந்தாங்கடா. நான் போனேன், என்ன ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சிட்டு என்கிட்ட ஜாலியாக, தம்பி நீ எந்த கிளாஸ் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தானுங்க. நான் ஃபைனல் இயர் அப்படின்னேன். ஃபைனல் இயர் வா, நாங்களும் அந்த கிளாஸ் தான், வாடா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்கடா. அங்கே போய் நான் லக்ஷர்னு பார்த்த உடனே அந்த பசங்க மூஞ்சி ஏன்டா கிளாஸில் வச்சு செஞ்சு விட்டியா என்ன? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் பண்ணலடா. சின்ன பசங்க விளையாட்டுத்தனமா. இதில் 2 பசங்க 2 பொண்ணுங்க வேறையா. அதில் ஒரு பொண்ணு அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரவே இல்லை. நான் ஸ்டாஃபுங்கிறத அவனால் ஏற்றுக்க கூட முடியல. அவன் மூஞ்சியை பார்க்கணும். இப்போ நினைச்சாலே எனக்கு சிரிப்பாக தாண்டா இருக்கு.